அந்த ஏரியா கவுன்சிலரையும் வச்சு பேசி பார்த்தாச்சு. அந்த ஆள் மசீராப்பில் இல்லை சார். கொஞ்சம் வேற மாதிரி. நோ, நம்மளாம் கார்பரேட்காரங்க. அரசியல்வாதி மாதிரி எதுவும் நம்ம பண்ணக்கூடாது. விஷயம் வெளியில் தெரிஞ்சால் பெருசாகிடும். நான் தான் வந்திருக்கேன்ல, பேசிக்கிறேன். அரவிந்தரையா, அரவிந்தரையா. தாத்தா பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமாம்மா. கொஞ்சம் இருங்க, இந்த வர்றேன். டே குமரா, கரசா ஓடி போய் முந்தி வந்த கம்பெனிக்காரங்க வந்திருக்காங்கன்னு தாத்தாவை கையோட கூட்டிட்டு வாடா. வேணாமா, தாத்தா இருக்கிற இடத்த சொல்லு, நான் போய் பார்த்துக்கிறேன். நீங்க வரும் வழியில ஒரு முனியாண்டி கோயில் இருக்கும். அது பக்கத்துல ஒரு வேப்ப மரம் இருக்கும். அது பக்கத்துல தான் ஒரு மாட்டு கொட்டகை இருக்கு. அங்கேதான் எங்க தாத்தா இருப்பாங்க. சார் இருங்க, காப்பி தண்ணி ஏதாச்சும் குடிச்சிட்டு போங்க. பரவாயில்லம்மா, நான் போய் பார்த்துக்கிறேன். உங்கள் நில விஷயமாக தான் பேச வந்திருக்கேன். நான் அப்போவே சொல்லிட்டேனே, அந்த இடத்த எப்போவுமே விற்கிறது இல்லைன்னு. இந்த அடுக்குமாடி குடியிருப்போட பட்ஜெட் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த செங்கல், மணல், கூலி இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இந்த அரசாங்க அதிகாரிகளையும் அந்த அரசியல்வாதிகளையும் சரிகட்டுற பணம் இருக்கே, அது ரொம்ப பெரிய விஷயம். இந்த விவசாய நிலங்களை வீட்டு மனைகளை மாற்றுறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் உங்கள் முடிவை கொஞ்சம் மாற்றிக்கிறது நல்லது. மற்றவங்களுக்கு கொடுக்குறத விட ஒரு பிரச்சனை உங்களுக்கு அதிகமாகவே தர்றேன். அது போக வீடு கட்டி முடித்த உடனே 3 படுக்கறை கொண்டு ஒரு வீடு உங்களுக்கு நான் ஃப்ரீயாக தர்றேன். இப்போல்லாம் விவசாயத்தில் என்ன வருமானம் வருது? ஃபோட்டோ முதலே எடுக்க முடியறதில்ல. உங்கள் மொத்த இடத்தோட வேலிசுன்னு 2.5 கோடி ரூபாய். அது நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டிங்கில் போடலாம், பேங்க்ல அக்கௌண்ட் பண்ணலாம். தம்பி, விவசாயம் லாப நஷ்டம் பார்க்குற தொழில் கிடையாது. அது ஒரு வாழ்க்கை முறை. அது இல்லாட்டி நம்ம எல்லாரும் செத்து போயிடுவோம் தம்பி. உங்கள் சென்டிமெண்ட்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க. காலத்துக்கு தகுந்த மாறிக்கிற வேணாமா? வெறும் மூளையை மட்டும் வச்சு வாழ்கிறது வாழ்க்கையா? மனசு நிறைஞ்சு மனப்பூர்வமாக வாழணும். அது பணத்தால் முடியாது. ஐயா, உண்மையிலே நீங்கள் வணங்கக்கூடியவங்க ஐயா. உங்களை மாதிரி ஆள் இருக்கனால தான் இந்த உலகமே அழியாமல் இருக்கு. நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலையா. நான் உங்களை மாற்ற வந்தேன், ஆனால் நான் தான் மாற வேண்டியது. ஐயா, எங்கள் ஊரில் தோட்டம் கிடக்குங்க ஐயா. அதை நீங்கள் பார்த்து என்ன பயிரிடலாம்னு சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஐயா. உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப முக்கியம் ஐயா. என்ன பார்க்குற சார்? இப்படி மாறுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சார்.
நான் மாறிட்டேன், நீ நம்புறியா? சார் நல்லவனா நடிக்கிறதே இவ்வளோ கஷ்டமா இருக்கு, எப்படிடா நல்லவனா வாழ்றீங்க? அவனை தோட்டத்துக்கு வர சொன்னதே போட்டு தள்ளுறது தான்டா. பயமா இருக்கு சார். பயந்தா வசதியா வாழ முடியாது. என்ன சொல்ற, செஞ்சிடலாமா? பெரியவரே, என்னை நல்லவன் நம்பி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, அதுவும் வயசுக்கு வந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு. தாத்தா, உங்கள் பேத்தியை எனக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமாக வச்சு பார்த்துக்குவேன் தாத்தா.